ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கல்வித்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கட்டிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, பணியிடங்கள், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பணியிடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சியிலேருந்து இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் துணை அமைப்புகளில் முதன்மையான தேசிய பொதுத் தேர்வு வாரியங்களில் ஒன்றாகும். இது பார்த்திங்கன்னா தன்னுடன் இணைந்த பள்ளிகள் மற்றும் கட்டுப்பாட்டு ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட பிற செயல்பாடுகளுக்கு இடைநிலை மற்றும் மூத்த இடைநிலை அளவில் பொது தேர்வை நடத்துவதற்கான அதிகாரத்தை கொண்டுள்ளது. ஸோ பார்த்திங்கன்னா பின்வரும் பணியிடங்களை நிரப்புவதற்கான அகில இந்திய போட்டித் தேர்வு மூலம் நேரடி ஆட்சேர்ப்பு அடிப்படையில் ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான இந்திய குடிமக்கள் விண்ணப்பங்களிலிருந்து ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்க வாரியம் உத்தேசித்துள்ளது. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் பார்த்திங்கன்னா வாரியத்தின் இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பார்த்திங்கன்னா எந்த சிபிஎஸ்சி அலுவலகத்திலும் பணியமர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. கண்காணிப்பாளர் ஊதிய நிலை பார்த்திங்கன்னா 6. எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 142 கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 21 கடிதங்கள், எஸ்டிக்கு 10 கடிதங்கள், ஓபிசி என்சிஎல் 38 கடிதங்கள், இடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா 14 கடிதங்கள், யூஆருக்கு 59 கடிதங்கள், டோட்டலாக பார்த்திங்கன்னா 142 காலிடங்கள். இளநிலை உதவியாளர் ஊதிய நிலை பார்த்திங்கன்னா 70 கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 9 கடிதங்கள், எஸ்டிக்கு 9 கடிதங்கள், ஓபிசி என்சிஎலுக்கு பார்த்திங்கன்னா 34 கடிதங்கள், இடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா 13 கடிதங்கள், யூஆருக்கு 5 கடிதங்கள், டோட்டலாக பார்த்திங்கன்னா 70 கடிதங்கள். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா 31/1/2025. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்திங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 வயது கொடுத்துருக்காங்க. சூப்பரிண்டெண்டன்ட். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் கூடுதல் தகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 27 வயது கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி என்சிஎல் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டுக்கு பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி ஓபிசி என்சிஎல் பார்த்திங்கன்னா 13 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 15 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸர்விஸ்மேன் விமன் கேண்டிடேட்ஸ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது. அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா 800 ரூபாய் ஃபார் ஈச் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு மையத்தை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்குறாங்க. பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்புகள் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.